யோ மாமா 20 வருஷத்துக்கு உனக்கு கொண்டாத்திட்டு வந்து இப்ப நல்லா செழிப்பாக்குற மாதிரி இருக்குது. ஆமா ஆமா நல்லா சாத்துறா ஒப்பம் ஊட்டு விட்டு வெளியே வரக்கூடாது. சரிதான் மாப்பிள்ள. யோ மாமா இன்னும் திருட்டு தாக்கறியா திருந்திட்டியா? இருந்துட்டேன். இருந்துட்டானா? யார் கதையா? பிஞ்சுக்கானா? எங்கப்பா குப்பை? ஏன் குப்பனை கூட்டு போய் குப்பை போட்டுக்கு போறியா? ஏன் உனக்கு கேக்குறா? எங்க சொந்தக்கார ஊர்ல இருந்து வந்துக்கிறாங்க, காமிக்கலாம் தான். சொந்தக்காரா? வாயத்தாரோட வந்துக்கிறாங்க. இப்படியே போட்ட சொந்தமா உனக்கு? அவர் சின்ன வயசுல கொண்டாத்திட்டு வந்தாருப்பா, இப்பதான் அவர் பாக்குறாரு. இப்ப அவங்க கேட்டாங்களா, அதையான் சொல்லிக்கிற? வரலாறு முக்கியம், தெரியாத பசங்களுக்கு நாம தான் சொல்லலாம். அட குண்டா தீர்ந்து வந்த கபோஜனியா 20 வருஷமா குண்டா தீட்டாடா இங்க இருந்தா பல பிசினஸ். இப்ப பெரிய ஆளா இருக்கிறேன்னா அந்த குண்டான் தான் காரணம். நம்ம அப்படி பேசுறான். நீனா பெரிய ஆள் ஆயிட்டா? ஹெல்த் பையன் ஆயிட்டாலும் அதான் சொல்றேன். அப்படி இப்ப கேட்டாங்களா அவங்க? பெரிய ஆள் ஆயிட்டு நீ தானே சொன்ன. நீ கம்முன்னு இரு, நான் பேசிக்கிறேன்ல. நோ, அந்த வாயத்தார வாங்கி போற இவங்க வீட்டுக்கு எடுத்துன்னு போறா. எங்க தோட்டத்துல விளைஞ்சுப்பா வாழைப்பழம். திட்டுப்பாயன் பயத்தை புள்ள துண்டு களிமண் நம்பிக்கை வித்துருவான். யோ மாமா இன்னும் திறந்துலையா? நீ இப்படியெல்லாம் பண்ணுவியா? அவனுங்களும் ஏதாவது சொல்லி இருப்பாங்க, அதெல்லாம் கேட்டு இருப்ப. என்னப்பா நீ? சரி, எங்க அப்பா பாயில 150 ரூபா தூக்கிட்டு வந்து அதை வச்சுதான் கூட பணக்காரன் ஆயிட்டு. குன்னால இருந்து காசுக்கு வந்துட்டியா? அது ஒடியா நீ பாட்டு தூக்கிட்டு வந்துட்ட. காசு போனதுலயே பைத்தி பிடிச்சி சேர்த்து போட்டான் அந்த ஆளு. நான் என்ன பண்ண? வயசாயிட்டு போயிட்டாரு. மாப்பிள்ள இவன் சின்ன வயசுல சமத்திலாம் ரெடி பண்ணிக்கிறான் மாப்பிள்ள. தெத்து சரி, குப்பை வந்தா நான் வந்து சொல்லு. ஆமா, அவர் கலெக்டரா? இவர் வந்தான்னு சொன்னா. அட போய் தொலையா. மரியாதை தெரியாத பசங்க அப்படிதான் பேசுவாங்க. உனக்கு என்ன நான் நிறைய மரியாதை தெரியுமா என்ன? எங்க அப்பா மரியாதை சொல்லி வளர்த்துக்கிட்டா இருப்பா. இங்கதான் இருக்கிறேன் அந்த ஆளு. யோ மண்டை, உன்னை எங்கெல்லாயா சேர்றது? மேனாமணிக்கு சொந்தக்காரெல்லாம் வந்துக்கிறாங்க, அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. வாங்கி துண்ணும் போது வயவாயின்னு துண்ணிய, இப்ப காசு கேட்டாக்கா சொந்தக்காரெல்லாம் இருக்கிறாங்கன்னு சொல்லுவியா? வயவாயும் தெரியாம என்ன அப்படின்னா தெரியனா? அது வாழைப்பழம் போண்டா சூடும், அது 2 வாங்கி சாப்பிட்டேன், அதான் கத்திங்க. 2 வாங்கி துண்ணியா? மிச்சம் யார் துண்ணுது? உங்க ஒப்பனா துண்ணா? யோ நிறைய வாங்கி தின்ட்டி அந்த அம்மா அப்படி கத்துது. மேனாமணிக்கு 2 தான் சாப்பிட்டேன், என்ன கணக்கு மாத்திர? காது பிஞ்சுக்கான் கழுத்து மேல அடிப்பேன். ஒரு நாளைக்கு 2, 30 நாளைக்கு என்னடா ஆச்சு? 30 நாளைக்கு என்ன பாச்சு? 60 தின்னுக்கிறே, அதுக்கு காசு கொடுக்கறது இல்லையாப்பா? கொடுக்கலாம். மேனாமணிக்கு நம்பிக்கையா உனக்கு? ஆமா, இவரை நம்புறதுக்கு காரணம் பாரு. அத உன்னை புட்டு வச்சிட்டாரு சொம்பு தின்ன பையா. பாத்தியா, அல்ல உன்னால தான். அது ஏன் நீ சொன்ன? உண்மையை சொல்லலாமா? இதுல போய் என்னாக்குது? ஏய் பிஞ்சுக்கண்ணா, காசு எப்ப தர ஒழுங்கா சொல்லு. அந்த ஆள் வேலைக்கு அப்போ காசு தருதுக்கு அவங்க சொந்தக்கார யாரும் வாழைப்பழம் எடுத்துட்டு வந்துக்கிறாங்க பேரு. எடுத்துன்னு போய் போண்டா கடைக்கு யூஸ் பண்ணிக்கோ. ஏமா அப்படி கோத்து விடுறீங்க? கோத்து ஊத்துக்கு நானே பூவா கோத்துங்கிறான். கோத்து ஊத்துக்கா மாமா வேணா பழத்தை கொடுத்து கடன் அடிச்சிட்டியா? நீ அசிங்கப்பட்டே போகாம இருக்குதா? இன்னைக்கு அப்பால் தான் தானமும் தர்மமும். ஆமா, இவரு தான தர்மம் பண்ணி கீசிடுவாரு. வாங்கின கடன் தானே கேக்குறாங்க பிஞ்சு கண்ணா. மேனாமிக்கு இங்க என்னடி பண்ற? ஏய், வீட்டுக்காரன் செம்ம கோவத்தோட வந்துக்கிறான். உன்னால நீ கேக்குற, இங்க என்ன பண்ற? யோ பிஞ்சு கண்ணன் காசு தரல, வாங்கறதுக்கு வந்தேன். பிஞ்சு கண்ணன் நிறுத்தினியா? என்னவா அவன் உன்ன பார்த்தா பேசுறான்? அந்த பொம்பளை வச்சிருக்கிறே இல்ல? அந்த போண்டா காசுக்காக என் அழகுல மழைன்னு சொல்லிச்சு, நான் தான் ஒத்துக்கல. என்னவா அந்த போண்டா காசுக்கு ஒரு வச்சுக்கிறேன் நான் சொன்ன? இப்ப நான் சொல்ல சொன்னா அப்பப்ப வில்லேஜ்ல மாட்டி விடுற. இல்லமா அவன் எதா இருந்தாலும் வெளிப்படையா பேசணும்ல. அவன் வீட்டுக்காரர் ரொம்ப கோவக்காரன். இப்படி ஏன் பண்ற நீ? ஏ பிஞ்சு கண்ணா, என்ன பேசுங்க அடுக்கிற நீ? அவ்வளவுதான் மரியாதை கெட்டுரும். ஏய் என்னடா என் பொண்டாட்டிக்கிட்ட பேசுறியா? மாமா ஏன் அந்த ஆளுக்கு அவ்வளவு பெருசாகுது மூக்கு? யாருக்கு தெரியும், அதெல்லாம் வேண்டாம் விடு. தம்பிங்களா இவங்க என்ன பண்ணாங்களா? பண்ணாங்க என்ன மாப்பிள்ள பண்ணாங்க? கம்முனு. இந்த அம்மா பையா அந்த ஆளுக்கு கணத்துல முட்டம் குத்துச்சியா? வா ஏன்டா இப்படி புழுவுற? ஏய் அங்க பாரு, முத்தம் குத்த தடை கூட போல அந்த ஆளுக்கு. மாமா எனக்கு தெரியாது எப்ப மாமா நடந்தது இது? அவனுக்கு புழுகுறாங்க, அதையும் கேட்டுக்கிற பாரு நீ. என்னவா அவன் மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசிட்டேன். நான் என்ன போட்டுமா? போறியா? வாழைப்பழம் கொடுத்துட்டு போ. அது ஓட்டாடுவாங்க கொடுக்க முடியும், இங்கே எப்படி கொடுக்க முடியும்? யோ போண்டா காசுக்கு வாய்ப்பாயத்த கூடியா, நான் எடுத்துன்னு போறேன். மேனாமணிக்கு உனக்கு மரியாதை அவ்வளவுதான், ஒழுங்கா போயிடு. என் பொண்டாட்டியில பேசுற, முத்தம் கொடுக்குற, இதெல்லாம் என்னடா? அதெல்லாம் சகஜங்க. இப்ப நான் காதல் பண்றேன்னு சொன்னா மாமா உன்னையும் அதை சேர்த்து வைக்கிற சந்தோஷமா இரு. நீ கம்முன்னு வாய் முன்னா போதும். ஐய் கரெக்டா சொல்றேன். அவன் ஒண்ணுமா நான் ஒண்ணுமா? ஏப்பா நீ வேணாவா? எங்க மாமாவே கட்டிக்கிறாராம். இப்ப நான் கேட்டேனா? சும்மா கோவப்படுறான் அவன். நான் வேணா போட்டுமா? சரி போறியா? அந்த வாழைப்பழம் கொடுத்துட்டு போ. வாழைப்பழம் என்ன பெரிய வாழைப்பழம்? எவ்வளவு நேரம் அந்த பையன் தூக்கி வச்சு நிற்பான். அவன் வழி சொல்ற வரைக்கும் அப்படிதான் வச்சு நிற்பான். வழி சொல்றது இருக்குமா? ஒண்ணுமே புரியலையே.
எங்க ஊருக்கார பையன் அவங்க சித்தி வீடுக்கு இருக்கிறான், அதுக்குதான் பழம் வாங்கிக்கலாம். அப்ப எனக்கு எடுத்து வரலையா நீ? யோ இப்பதான் உன்னையே நான் பார்த்தேன், அடுத்த வாட்டி வரும்போது உனக்கு எடுத்துன்னு வரேன். மாப்பிள பழம் அவனுக்கு கிடையாது போல இருக்கு மாப்பிள. ஏன்பா எங்க இருக்குது உங்க சித்தி வீடு? அதான் தேடி இருக்கிறப்ப எங்கன்னு தெரியல. பேர் சொல்லி நான் கூட்டின்னு போறேன். பேரை சொல்றா. சீதாராமன். வாழைப்பழத்துல வந்துட்டு வாழைப்பழ ராமன் இல்லாம சீதாப்பழ ராமன்ற. என்னப்பா பிச்சு தந்துறீங்க பழம்? அட்ரஸ் சும்மா சொல்லுவாங்க. என்ன ராமன் சொன்ன? என்ன ராமடா? சீதாராமன். ஐயோயோ மறந்துட்டேனே. இந்த பிஞ்ச இது புடி. நான் மாத்தி மாத்தி சொல்றேன் எனக்கு. இந்த தோலை துண்ணு. வெறும் தோல் என்னப்பா அப்படி பண்ணிட்ட? துண்ணு மாவு நல்லா சத்துதான். மாப்பிள சீதாராமன் வீடு எங்க இருக்கா? அங்கேதான் இருக்கான். அங்கேதான் இருக்கான்பா. சீதாராம கூட அங்கேதான் இருக்குதாடா. அதான் எங்க இருக்குது? ஏம்பா சீதாராமன் உனக்கு என்ன வேணா? மாமா. 3 மாசமா கோமா, அவனே அவன் வீட்டை மறந்துட்டான். மாமா. கவலைப்படாதடா. ஏப்பா உன் மாமா தான் கொம்மையில போயிட்டாருல, பார்த்து கொடு. ஏப்பா அங்க நிக்காத, நம்ம போயிடலாம். முறைச்சு பார்த்து பழத்தை தின்னுடுவான். என்னப்பா இப்படி பேசுற? நான் அடுத்த மாசம் வரமா அவன் நல்ல பழமா எடுத்துன்னு வரேன். வாடா போலாம். பழத்தை கொடுக்காம இப்படி போயிட்டானுங்க, நீங்க மட்டும் பழத்தை துண்ணீங்க. நீ கவலைப்படாது பிஞ்சுக்கண்ணா, மேனமினி கிட்ட போய் வாழைப்பழம் போண்டா துண்ணு, வாய்னு இருக்கும் நல்லா. மேனாமினிக்கு போண்டா சுட்டியா? கடை பக்கம் வந்தியானா கழுத்து மேல காலை வச்சு மெச்சிடுண்டா வழுக்கு தலையா. நல்லா கட்டிட்டு உள்ளுக்குள்ள பாசமா? நீ இப்படியே பேசியிருந்தியானா கட்டிங் பிளேடு வச்சு மூக்க முறுக்கிடுவேன். நான் போறேன், உன்னை டைவர்ஸ் பண்றேன் போ. போயா, நீ இல்லைன்னா எனக்கு உணர்த்துங்கிறான் ரகுமான். யோ நான் ரகுமான் இந்தியா. என்ன மேனாமினிக்கு ரகுமான்ன்ற? அங்க பாரியா எவ்வளவு ஸ்டைல வராரு எங்க ரகுமான். அட போண்டா மூக்கா, யூத்தா ரகுமானோ? ஸ்டைல் தான் இது, சூப்பர் ஸ்டைல் தான். மேனமினிக்கு போண்டா சுட்டிட்டியா? ரகுமான் உங்களுக்கு இல்லாத போண்டாவா, வாங்க. ஏய் நவுறா. காதல் வெண்ணிலா. காலம் கெட்டி போச்சு மாப்பிள, இதுக்கு பாட்ட பத்தியா? கையில் சேருமா? கையில வாழைப்பழம் தோல் தான் சேரும் உனக்கு, நீ வாய் முன்னு கொம்னுரு. சொல்லு பூங்காத்து. நான் தோளாயி வருவேன். ஏய் என்ன மிளகா போட்டு கலகா எடுத்துருவேன். என்ன எங்க ஆள் கிட்ட பாட்டு பாடுறா? அச்சு போட்டுரும் போலுக்குதா இந்த ஆப்போ. என்ன நீ நேரமே சரியில்லை. மேனாமினிக்கு நாளைக்கு வந்து மீட் பண்றேன். போடா பைத்தியம் பேர் போவாயா? வா மேனு போலாம். மாப்பிள்ள காலம் கழிவுமாயிடுச்சு. எங்க அப்பா உள்ள என்ன பண்ணுவான்? நாடகம் பார்த்துன்னு இருப்பான். வா மாப்பிள்ள நம்ம போலாம். சரி வா. ஹாய் மக்களே, எல்லாரும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம பணமாட்ட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க. மறக்காம பண்றீங்கப்பா.